போதும் வேணுங்கண்ணா, போதும் போதும். இதுக்கு மாரி கழுவி அது வீணாக வச்சுக்கோங்கண்ணா. Travel with cooking. අද අපි හදන්න යන්නේ වෙනම රෙසිපි එකකට හදපු chicken dum biryani එකක්. ඉතින් මේකේ තියෙන විශේෂත්වය තමයි අපි මේකට කෘත්‍රිම රසකාරක essence මොකක්වත් පාවිච්චි කරේ නැහැ. අපේම කුළු බඩු දාලා තමයි අපි මේක හැදුවේ. ඉතින් අපිත් එක්ක එකතු වෙලා ඉන්න ඉස්සරහටත් හොඳ රසවත් කෑම හදලා වීඩියෝ අපි ඔයාලට ලබා දෙනවා. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான முறையில் ஒரு சிக்கன் தம் பிரியாணி செஞ்சுருக்கிறோம். இதில் இருக்கிற விசேஷம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற மசாலா எல்லா ஐட்டங்களும் நம்மளே வந்து கையில் செஞ்சு போட்டு செஞ்ச ஒரு ஒரு தம் பிரியாணி. இது ரொம்ப அருமையாக இருக்க போகுது. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இந்த கமெண்ட்ஸ் இருக்கும்னா நீங்கள் எங்களுக்கு கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழாயி நல்ல ஒரு பிரியாணி சமைக்கணும்ப்பா. நல்லா கழுவணும்ப்பா. ஃப்ரெஷ் சிக்கன். நல்லா புதுவான ஒரு கோழிப்பா, கரெக்டாக கட் பண்ணி இன்றைக்கி நல்ல ஒரு பிரியாணி சமைக்க போகிறோம்ப்பா. சூப்பரான ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஃப்ரெஷ்ஷான சிக்கன். நல்ல புதிய கோழிப்பா. අලුත් කුකුල් මස්. මස් කන මොකදලා කියන්නේ හිතෙනවාද? මස් ගැන කියන්න තියෙන අපේ වැඩසටහන මෙනුවෙන්ම තමයි අද කුකුල් මස් කුකුල මැරලා තියෙන්නේ. කුකුල මැරලා තියෙන්නේ. அங்கே வேலைக்காகவே கொல்லப்பட்ட ஒரு கோழியாக இருக்குப்பா. ஆகாஷ்ல ஏம நீது பட்டாங்கத்துல இவரா මට සීරි white onion මං කැගුවා 20 කිලෝ අර කම් සහිත එකේ. ඔව් මට එපා වුණා අන්තිමට. මේ මහින්දයි ඉන්නසින්නක් කියනනේ. හරිද? හතක් කියලා ගන්න. සත්තරගේ முதலாவது நம்ம மஞ்சளை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காக்குடு. அடுத்ததாக நமக்கு தேவையான மிளகாய் பொடி இருக்குது. இது வந்து இப்போ கலருக்காகவும் நம்ம டேஸ்ட்டுக்காகவும் சேர்த்துக்கலாம். மிளகுடு. அடுத்ததாக ஸ்பெஷலாக நாங்களே செஞ்ச பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்களே செஞ்சது. அப்பயுமே அதாகத்து. இதுக்கான ஒரு தனியான ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு நாங்கள் போடுறோம், பார்த்துக்கோங்க. இது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும். වැඩිපුර අපි එකතු කරගන්නවා. ළඟතූල්. அடுத்ததாக அந்த மிளகுத்தூள், මිරිස්කුඩු එකතු කරගන්නවා. இந்த கல்லுப்பு தடிக்குது ஒன்று போட்டுக்குருவோம். வந்து புதினா கொலை நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா வாசனைக்காக இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். மிஞ்சி கொலை එකතු කරගන්නවා. අපි හොඳට කඩාගත්ත හීනියට පොඩි කරගත්ත மிஞ்சி கொலை. அடுத்து வந்து சுத்தமான வந்து தயிர் சேர்த்துக்கலாம்ப்பா. கொஞ்சம் வந்து இப்போ புளிப்பான தயிர் சேர்த்துக்கோங்க. මීකිරි එකතු කරගන්නවා අපි. எம்புல் மீக்கிரி. එඹුල් මීකිරි. இந்த මීකිරි. අලුත් මීකිරි. இந்த தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். පොල් තෙල් එකතු කරගන්නවා අපි. கேட்டால் இது நம்ம வந்து இப்போ கையால் தான் இந்த மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் தவறாக நினச்சிக்க கூடாது. கேட்டால் நம்ம கையெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிட்டு தான் செய்கிறோம். ஏன்னா இது கையில் இல்லாமல் வேறு எப்படியும் செஞ்சால் டேஸ்ட் வராது. அதனால் கையை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்யணும். இன்னொன்று හොඳට මික්ස් වෙන විදියට අපි පේස්ට් එක ඔක්කොම මික්ස් කරගන්න හොඳට.
கொரியன் இருக்கேன் என்னடா இது நல்ல தக்காளிப்பா பழுத்த தக்காளி ஏது අඩුව පුරවන්න නිකර බං ஆனால் நான் இதை துப்புராக்கிட்டோம்னா අත නම් සුවඳේම තියෙයි තා මොකෝ මේ ලෝ සුවඳ නැහැ නේ අංගස් වෙනවා இங்குரு இஞ்சி இஞ்சி இடிச்சுக்குவோம்பா சுதுலு எல்லாம் பூண்டு තොල් තෙල් நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம்பா சரி இப்போ நம்ம அந்த வெங்காயங்களை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அந்த பிரியாணிக்கு மேலாவில் போடுறதுக்கு வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சுப்பா இதுங்களை எடுத்துக்கலாம் බැදගත්ත ලුණු ටික ரைட் இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே நம்ம இதெல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி எல்லாம் செஞ்சு மசாலா செஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை வச்சு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். මසාලා කිරි ඔව් ටික පැයක් විතර මැරිනේට් කරගත්තනේ. ரைட் இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். நம்ம வந்து இந்த பிரியாணி செய்கிறதுக்கு පොල් තෙල් நெய் ஊற்றிக்கலாம்ப்பா. நல்ல நெய், ගිතෙල් சுத்தமான பசு நெய். ලොකු ලුණු நல்லா வாசனையாக இருக்கும். මින්ට් කොළ போட்டுக்கலாம். පම්පේ அதான் இங்கிலீஷில் வந்து பேலீஃப்ம்பீங்க, நாங்கள் பச்சையாக போடுறோம். උරුඳු කොළ எல்லாரும் கொஞ்சமாக போட்டுக்கிறோங்க. ஏலக்காய் එන සාල් கொஞ்சம் போட்டுக்கலாம். කුරුඳු අමු මිරිස් தக்காளி நல்லா பழம் தக்காளி வா தக்காளி இருக்குன்னு போட்டுக்கலாம். ஒரு ஈவனாக அரைச்சி வச்சுருக்குறோம். அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். ඉඟුරුයි සුදු ලුණු நல்ல பிரியாணி. இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து கலர் வர்றதுக்காக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு පාටකණ්ඩ මිස් කුඩ එකතු කරා. චිකන් ටික එකතු කරගන්නවා. වතුර එකතු කරනවා. கொஞ்சம் ஊத்து. நீக்க போட்டால் ஷேப்புக்கு மதியனு நல்லா வந்து பார்த்தீங்கன்னாப்பா. இப்போ இந்த சம்பா தான் நம்ம சொல்கிறது வந்து பொன்னி சம்பான்னு சொல்லி, இந்த பொன்னி சம்பாவில் தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த சிக்கன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக வரும். සම්බා තමයි අපි ගත්තේ. මේ පාර பொன்னி சம்பாනේ. පොන්නි සම්බා ගත්තේ. සාමාන්‍ය බාස්මති තමයි ගන්නෙ. ඔව්. දැන් ලංකාවේ තියෙන ආර්ථික තත්ත්වෙත් එක්ක එතනින් ගියාම ඒක ගත්තා නම් අපි ඔයවිලා ඉන්කම් ටැක්ස් එකෙන් අපි අරගෙන යනවා. ඉතර එනවා මේ බාස්මති කියලා එකට. ඔව්. 450 ரூபா மாதிரி வருது. இப்போ வந்து பாசுமதி அதை வாங்குறதுக்கு நம்ம சும்மா இருக்கலாம். மூடியை திறந்து பார்க்கலாம். ஷா நல்லா கொதிக்குதப்பா. போட்டுக்கலாம்பா. හාල් එකතු කරගන්න අපි බිරියානි එක. போட்டுக்கலாம். ඒක මොකටද? දාගන්න ඕන නේද?
இப்போது மூட போகிறோம்பா. நீ பார்க்குறவங்க பார்த்துக்கங்க. இனிமேல் இந்த மலை எடுக்க இயலாது. இந்த மலை எடுத்துட்டோம். ராஜனையாயி இப்போ நம்ம வந்து இதுங்களுக்கு வந்து அந்த சாலட் அந்த எப்படி சொல்கிறது, தமிழில் சொல்கிறதுனா வந்து ரைத்தா ரைத்தா ஒனியன் ரைத்தா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த வெங்காயம் இந்த வெள்ளரி இதெல்லாம் போட்டு ஒரு ரைத்தா செய்ய போகிறோம். அப்படி கேனே சலாது கேளனே சிங்களத்தில் சலாது. தமிழில் வந்து அது எப்படின்னு தெரியல. ஆனால் ஹிந்தியில் தான் அது சொல்கிறது வந்து என்னென்னு கேட்டால் வந்து ரைத்தான்னு சொல்லுவாங்க. කියන බිරියානියකට රයිතා එක තමයි හරියන්නේ නේ. ආදිනේසේ කරින්නකො. இப்படி தானே கொண்டு சரிண்ணே. இப்போ நம்ம வந்து இந்த ரைத்தா செய்கிறதுக்காக රයිතා සලාදේ හදන්න හදන්නේ. வெங்காயத்தை போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக பச்சை குச்சிக்காய் அவசியத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். අමු මිරිස් அவசிய பருதி தாகண்ட. අවශ්‍ය පරිදි දාගන්න. ඊළඟට அதுக்கப்புறம் இதில் வெள்ளை வச்சுருக்கோம் வந்து இன்னும் வெள்ளரி அதுங்களையும் நமக்கு போட்டுக்கலாம். පිපිඤ්ඤා තක්කාලි. அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட். අපි මේ හදාගන්න යන්නේ රයිතා සලාදේ. உப்பு போட்டுக்கலாம். ලුණු இந்த மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ගොම්මිරිස් කුඩු இப்போ வந்து இந்த தயிர் போட்டுக்கலாம். මීකිරි கொத்தமல்லி போட்டுக்கலாம்பா. කොත්තමල්ලි කොළ கேரட் சேர்த்துக்கலாம்பா. කැරට් நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குப்பா. දැන් තමයි පාටට තියෙන්නේ ගානට. நம்ம இப்போ தம்மை பிரிக்க போகிறோம்பா. ஓப்பன் பண்ணுவோம். සුපිරි බිරියානි. வறுத்து வச்ச வெங்காயங்களை වැදගත් ஃப்ரைட் ஒனியன் ෆයිට් කරපු අනියන් ටික ටූන් ටික உவந்த සුවඳක් එනවා අම්මට සිරි වෙන්න. ගිතෙල් நெய் ஊற்றிக்கலாம்பா. බුරියානි රසවත් කරගන්න දාන්නේ. මිංචි කොළ கீழே வச்சிங்கன்னா அந்த மண்ணு படம் தானே ஓய் அந்த கட்டை மேலே வச்சுக்க. அந்த புறத்தி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கப்பா, எடுக்கிற நேரமே இப்படி உடையுது. சூப்பராக வந்திருக்கு. ඕක එන්න වැඩි වෙනවා. සාමාන්‍යයෙන් පළවෙනි අවුරුද්ද ඉවරෙද්දී බල සාමාන්‍යයෙන් පුළුවන් වේද බැරි වේද කියලා කියන්න බෑ. සාමාන්‍ය මාකට් කන්ඩිෂන් වල. එලා හිමීට තමයි යන්නේ. ඒක මම ඒක පාටවත් වැඩි නෙවෙයි කරන්නේ. අපේ වැඩි දින් තියෙන්නේ උඹට $30ක් අරන් දෙනවනේ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன்லாம் சும்மா எப்படி பட்டு மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். ரைத்தா நான் இருங்க உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். கொஞ்சமாக அந்த ரைத்தா எடுத்துக்கலாம். ரைத்தா கொஞ்சம் வச்சு அப்படியே அதுக்கு மேலே கொஞ்சமாக சிக்கனை வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி அருமைப்பா, அருமை, சூப்பராக இருக்கும். சூப்பர், நல்லாவே இருக்கு. සුපිරි පටරයි